யூ ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பீயிங் புளுத்தி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவ் ஹியூமன்ஸ் பிகம் அபெக்ஸ் ப்ரெடேட்டர். இப்போ ஹியூமன்ஸோட ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட ஹைட் 5 to 6 feet, we don't have claws, we don't have armors, we don't have sharp teeth, நம்ம டீத்ஸும் வீக் தான். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு அபெக்ஸ் ப்ரெடேட்டராக மாறணும்? ஜென்ரலாக இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு அபெக்ஸ் ப்ரெடேட்டராக வந்து இருக்க முடியாது. ஸோ நம்ம அபெக்ஸ் ப்ரெடேட்டராக இருக்க காரணம் வந்து மேஜர் ரீசன் வந்து அவர் எபிலிட்டி டு த்ரோ. ஆமாம், நான் வேறு எந்த ஒரு க்ரீச்சர்னாலையும் த்ரோ பண்ண முடியாது. ஸோ அவர் பாடி எவல்யூஷனரி ட்ரைட்ஸ் மூலயமா நம்ம பாடி வந்து இந்த ஸ்கில்லை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக நிறையா எவல்யூஷனரி மெக்கானிசம் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கு. நம்மளோட ஷோல்டர்ஸ் நம்ம ஷோல்டர்ஸ், நம்மளோட ரொட்டேட்டிங் வேஸ்ட், ரொட்டேட்டிங் டார்சல், இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பயாலஜிக்கல் ஸ்லிங் ஷாட் மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ இருக்குது. வேறு எந்த ஒரு க்ரீச்சர்னாலையும் இந்த அபிலிட்டியோடையோ பண்ண முடியாது. இப்போ ஒரு சிம்பான்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்மளோட 6 times ஸ்ட்ராங்கு. ஆனால் அதுகிட்ட வந்து ஒரு பேஸ்பால் த்ரோ பண்ண கொடுத்தோன்னா பேர்லி அதோட கால் பக்கத்துலேயே தான் த்ரோ பண்ணும். ஸோ ஹியூமன்ஸால் மட்டும்தான் இந்த த்ரோயிங் அபிலிட்டி வந்து டெவலப் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ இந்த த்ரோயிங் அபிலிட்டி எப்படி ஏன் இவ்வளோ ப்ரிடாமினன்ட்னா, இப்போ முன்னாடி ஒரு அபெக்ஸ் ப்ரெடேட்டர் இருக்குது, ஒரு டைகர் இருக்குது. அது வந்து ஒரு ஜீப்ராவை அட்டாக் பண்ணி கில் பண்ணுதுன்னா அது வந்து சேஸ் பண்ணி ஜீப்ரா பக்கத்தில் போயிட்டு காண்டாக்ட் பண்ணி அதை இந்த ப்ரேயை கில் பண்ணி தான் ஹேண்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ஹியூமன் அபிலிட்டியோ டு த்ரோ வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இப்போ ஒரு டைகர் நம்மளை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா நமக்கு டேஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைகர் நம்ம கிட்டே இருக்கும் போது தான். இப்போ 50 feet இந்த டைகர்லேருந்து தள்ளி நின்றுருந்தோன்னா நமக்கு எந்த டேஞ்சருமே இல்லை. ஸோ நம்ம இப்போ ஒரு ஸ்டோன் எடுத்து அந்த டைகர் மேலே த்ரோ பண்ணோன்னா அந்த டைகருக்கு ஒரு ஐடியாவே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதை அட்டாக் பண்ண வருது, ஒரு ஸ்டோன் வந்து அதை அட்டாக் ஆக வருதுன்னா அந்த பிரெயின் வந்து இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுனால அது ப்ராசஸ் பண்ணவே முடியல. ஸோ இதுக்கான டிஃபென்ஸ் மெக்கானிசமும் எந்த ஒரு க்ரீச்சர்ஸும் டெவலப் பண்ணல. எந்த ஒரு க்ரீச்சர்னாலையும் த்ரோவும் பண்ண முடியாது. எந்த ஒரு க்ரீச்சர்னால இந்த த்ரோலேருந்து எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிற அந்த எவல்யூஷனரும் ப்ராப்பராக நடக்காதனால இந்த எபிலிட்டி டு த்ரோ வந்து நம்மளை வந்து ஒரு அபெக்ஸ் ப்ரெடேட்டராக மாற்றுச்சு. ஸோ நம்ம இந்த எபிலிட்டி டு த்ரோனால் we started dominating the world. இப்போ வந்து ஒரு 5-6 ஹியூமன்ஸ் சேர்ந்து ஒரு 50 feet டிஸ்டன்ஸில் ஒரு டைகரை சுற்றி நின்று ரிப்பீட்டடாக அதுக்கு மேலே ஸ்டோன்ஸ் அடிச்சிட்டு இருந்தால் அந்த டைகரை வந்து ஈஸியாக எந்த ஒரு டேஞ்சரும் இல்லாமல் கில் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த டைகருக்கு ஒரு ஐடியாவே இல்லை என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்படி தான் நம்ம டாமினேட் பண்ணி பிகம் அன் அபெக்ஸ் ப்ரெடேட்டர். இதுக்கு வந்து நம்ம பிக் பிரெயின்ஸும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுச்சு. இது வந்து ஒரு எபிலிட்டி டு த்ரோ வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து நான் ஒரு ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி. நம்ம த்ரோ பண்ணுற ஆப்ஜெக்டோட வெயிட்டு கால்குலேட் பண்ணணும், அதோட ட்ராஜெக்டரி கால்குலேட் பண்ணணும், விண்ட் ரெசிஸ்டன்ஸ், அது மாதிரி நிறையா ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் கால்குலேட் பண்ணி, அதுவும் நம்ம த்ரோ பண்ணுற டைமிங்கும் மில்லி செகண்ட்ஸ் வேரி ஆனால் கூட டார்கெட் மிஸ் ஆகும். நம்ம டார்கெட் வந்து மூவிங் டார்கெட்டாக இல்லை ஸ்டேஷ்னரி டார்கெட்டாக அப்படின்ட்டு ப்ராசஸ் பண்ணி நம்ம பிரெயினும் அதுக்கு வந்து செமையாக ஒரு எவால்வ் ஆகிருக்கு இந்த ப்ராசஸ் மூலயமா. ஸோ நம்ம இந்த த்ரோயிங் எபிலிட்டியை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு ஸ்டோன்லேருந்து ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்கிரேட் பண்ணோம். அடுத்து வந்து ஒரு கன்னு இதே பிரின்சிபலில் தான் அப்டேட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மிசைல்ஸ் க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து மிசைல்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒரு செமையான அபிலிட்டினால தான். ஸோ இந்த அபிலிட்டி டெவலப் பண்ணி தான்